விஜய் அவர்கள் எம்ஜிஆரின் பெயரை விட்டுட்டு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த அதிமுகவும் விஜய்க்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறாங்க. ஊழலுக்கு எதிரான ஆட்சினா திமுகவுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு நாம எடுத்துக்கிறதா, இல்ல பிளவுவாதிகளுக்கு எதிரான அரசியல்னா பாஜகவுக்கு எதிராக தான் விஜய் களமாட போறாருன்னு நாம எடுத்துக்கிறதா, திமுகவுக்கு எதிர்ப்புனா பாஜக பக்கம் சேர போறாரா, பாஜகவுக்கு எதிர்ப்புனா திமுக பக்கம் சேர போறாராங்கிற பெரியார், அம்பேத்கர், காமராஜரினுடைய வழியில நாம நடக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பட்டியல்ல தமிழகத்தை சார்ந்த இன்னும் சில தலைவர்களை பத்தி விஜய் ஏன் சொல்லல? தளபதி விஜயினுடைய இந்த அரசியல் பயணம் எங்க தொடங்குச்சு, எப்படி வளர்ந்துச்சு, இனி எங்க போய் முடிய போகுது? ஈழத்துல போர் நடந்த போது கலையுலகமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல இளைய தளபதி விஜய் தன்னுடைய ஆழமான அழுத்தமான கருத்துக்களை பதிவு பண்ணார். இலங்கை இராணுவத்தால நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்பட்டப்போ தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அன்னைக்கே நான் அரசியலுக்கு வருவேங்கிற ஒரு சிகப்பு கொடிய விஜய் காட்டிட்டாருன்னே நாம சொல்லலாம். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, நீட் தேர்வுல மரணம் அடைஞ்ச அனிதாவினுடைய குடும்பத்துக்கு ஆறுதல்னு சொல்லி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலையும் பல கட்டமா சமபந்தி விருந்து போட போறேன் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெளியிட்டு இருக்கிறாங்க. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு விரல் புரட்சியை விதைக்க சொன்ன இளைய தளபதி விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கி ஒரு 4 மாதமா தமிழக அரசியலை ரொம்ப பரபரப்பா வச்சிருக்கிறார். சமீபத்துல ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, வர்ற 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலையும் பல கட்டமா சமபந்தி விருந்து போட போறேன் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான அறிவிப்பு அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சரி, தளபதி விஜயினுடைய இந்த அரசியல் பயணம் எங்க தொடங்குச்சு, எப்படி வளர்ந்துச்சு, இனி எங்க போய் முடிய போகுது? 2009ல ஈழத்துல போர் நடந்த போது கலையுலகமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல இளைய தளபதி விஜய் தன்னுடைய ஆழமான அழுத்தமான கருத்துக்களை பதிவு பண்ணார். அது மட்டும் இல்லாம இலங்கை இராணுவத்தால நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்பட்டப்போ தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அன்னைக்கே நான் அரசியலுக்கு வருவேங்கிற ஒரு சிகப்பு கொடிய விஜய் காட்டிட்டாருன்னே நாம சொல்லலாம். அதுக்கு பிறகு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, நீட் தேர்வுல மரணம் அடைஞ்ச அனிதாவினுடைய குடும்பத்துக்கு ஆறுதல்னு சொல்லி தொடர்ந்து அரசியலுக்கு இப்ப வருவாரா அப்ப வருவாராங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை விஜய் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். அதையெல்லாம் தாண்டி வெள்ள நிவாரணம், அதுக்கு அடுத்தபடியா சென்னை மக்களுக்கு விஜய் களத்துல இறங்கி உதவி செய்ததுன்னு சொல்லி அரசியலுக்கு விஜய் வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த ஒரு பரபரப்பான சூழல்ல 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸியான நடிகர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு எல்லாரும் கேட்டபோது 100 கோடி 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நான் உடனே அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு பரபரப்பான அறிவிப்பை இளைய தளபதி விஜய் நமக்கு வெளியிட்டார். அந்த அறிவிப்புல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அவர் தொடங்கிய அந்த முதல் வாசகமே ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. பிறப்பால நாம் அனைவரும் சமம்ங்கிற தமிழர்களுடைய அந்த தாரக மந்திரத்தை விஜய் தன் கைகளில் ஏந்தி இருக்கிறாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களும் விஜய் பின்னாடி போறதுக்கு தயாராயிருந்தாங்க. பல கட்ட முயற்சிகளை தமிழக வெற்றி கழகத்தின் வாயிலாக விஜயும் அவருடைய ரசிகர்களும் செய்து கொண்டு வருகிற போது இப்போ குறிப்பா 28ஆம் தேதி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சமபந்தி விருந்து அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்க. 234 தொகுதிகள்லையும் ஒவ்வொரு தொகுதியையும் 15 பிளாக்கா பிரிச்சு அந்த தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு, ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை கடந்த ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் செஞ்சாலும் அது எந்த விதமான எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தல. ஆனா கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக பதிவு செஞ்ச இந்த ஆண்டுல அவங்க நடத்த போகிற இந்த சமபந்தி விருந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு அலையை தமிழக மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இளைய தளபதி விஜய் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பரிசளிப்பு விழாவில் பேசும்போது பெரியார், அம்பேத்கர், காமராஜரினுடைய வழியில நாம நடக்கணும்னு சொல்லி சொன்னார். இந்த பட்டியல்ல தமிழகத்தை சார்ந்த இன்னும் சில தலைவர்களை பத்தி விஜய் ஏன் சொல்லல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஏன் சொல்லணும் அப்படின்னு சிலர் கேள்வி கேட்டாங்க. இந்த பட்டியல்ல விஜய் விடுபட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த சில முக்கியமான முதல்வர்களுடைய பெயர்கள் அந்த பட்டியல்ல அடிபடுது. ஆனா ஊழலை எதிர்த்து நான் ஆட்சி செய்ய போறேன், பிளவில்லாத அரசியல் தான் என்னுடைய அரசியல்னு
விஜய் தன்னுடைய வாசகங்கள் மூலமா நமக்கு சொல்ல வர்ற செய்திகள் திமுகவுக்கு எதிரா, ஊழலுக்கு எதிரான ஆட்சினா திமுகவுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு நாம எடுத்துக்கிறதா, இல்ல பிளவுவாதிகளுக்கு எதிரான அரசியல்னா பாஜகவுக்கு எதிராக தான் விஜய் களமாட போறாருன்னு நாம எடுத்துக்கிறதா, திமுகவுக்கு எதிர்ப்புனா பாஜக பக்கம் சேர போறாரா, பாஜகவுக்கு எதிர்ப்புனா திமுக பக்கம் சேர போறாராங்கிற இரு பெரும் கேள்விகள் நம்ம முன்னாடி நிக்கிறப்ப, அடையங்க பெரியார், அம்பேத்கர், காமராஜர்னு சொன்னாரு, ஆனா சினிமால இருந்து அரசியலுக்கு வர்ற எல்லாரும் எம்ஜிஆர் பேரைத்தானே சொல்லுவாங்க, ஆனா விஜய் எம்ஜிஆர் பேரையே சொல்லலையே அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆமா, சமீபத்துல திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லா நடிகர்களும் எம்ஜிஆருடைய வாரிசு நான்னு சொன்னதை நம்ம கண்கூட பார்த்தோம். ரஜினி அரசியலுக்கு வர நினைக்கும் போது எம்ஜிஆர் போல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொன்னார். கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரத்துல எம்ஜிஆரினுடைய அடுத்த வாரிசு நான் தான்னு சொன்னதையும் அவங்க கட்சிக்காரங்க அடுத்த எம்ஜிஆர் இவர்தான்னு சொல்லி சுவரட்டிகள் ஒட்டினதையும் நாம பார்த்தோம். தேமுதிகங்கிற ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தை தோற்றுவித்த மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு பாராட்டப்பட்டதை நாம மறக்க முடியாது. எம்ஜிஆரினுடைய கலை உலக வாரிசா அறிவிக்கப்பட்ட பாக்யராஜ் எம்ஜிஆரின் பெயராலேயே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு சோபிக்க முடியல. இப்படி திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர்ற எல்லோரும் எம்ஜிஆரை மேற்கோள் காட்டி பேசும்போது விஜய் அவர்கள் எம்ஜிஆரின் பெயரை விட்டுட்டு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த அதிமுகவும் விஜய்க்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக பாஜகவா, பாஜகவுக்கு எதிராக திமுகவாங்கிற இரு பெரும் கேள்விகளுக்கு மத்தியில அதிமுகவையும் விஜய் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான புள்ளி விஜயினுடைய இந்த அரசியல் பயணத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கு. விஜயினுடைய இந்த அரசியல் பயணம் தேசிய கட்சிகளை சார்ந்து இருக்க போகுதா, மாநில கட்சிகளை சார்ந்து இருக்க போகுதா, அடுத்த 1.5 ஆண்டுகள்ல வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்ல 234 தொகுதிகளையும் களமாட போகிற இளைய தளபதி விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இந்த 234 தொகுதிகள்லையும் இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த சமபந்தி விருந்து அவருக்கு எந்த மாதிரியான மக்கள் ஆதரவை பெற்றுத்தர போகுது, அந்த ஆதரவு மக்களினுடைய இதயங்கள்ல தமிழக முதலமைச்சர் என்கிற நாற்காலியில விஜயை கொண்டு போய் உட்கார வைக்குமா, பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.